வணக்கம். என்னோட பேர் வந்து சுமித்ரா. எங்க அப்பா பேர் வந்து குப்புசாமி. அம்மா பேர் வந்து ராஜாமணி. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா, வீரப்பனூர்ல காட்டுக்கொல்ல அப்படிங்கிற ஒரு கிராமம். அது ஒரு சின்ன கிராமம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வீடு தான் இருக்கும். 15 ஃபேமிலி தான் வந்து இருப்போம். அ என் கூட பொறந்தவங்க 2 அண்ணன், ஒரு தங்கச்சி. அ பெரிய அண்ணன் வந்து 10வது முடிச்சுட்டு அவங்க கம்பெனிக்கு போவாங்க. இல்ல வந்து இங்க கொல்லையிலேயே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இல்ல கூலி வேலைக்கு போவாங்க. சின்ன அண்ணா வந்து +2 முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து குரூப் 4 போலீஸுக்கு இந்த மாரி வந்து அப்ளை பண்ணி எழுதுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. அது இல்லாத பட்சத்தில வந்து அவங்களும் கூலி வேலைக்கு கேரளா, கர்நாடகா அந்த மாரி போவாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. சின்ன அண்ணாக்கு வந்து பாப்பா இருக்கா. தங்கச்சி வந்து 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஃபாரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து படிக்கிறா. எங்களோடது பார்த்தீங்கன்னா, சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில விவசாயம் மட்டும் தான் நடக்கும். அந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா, சாம, கேழ்வரகு, கம்பு, சோளம் அ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பயிர்கள் மட்டும் தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து 6 மாசம் மட்டும் தான் செய்ய முடியும். 6 மாசம் வந்து செய்ய முடியாது. 9த்லேருந்து 12த் வரைக்கும் வந்து ஹாஸ்டல்லயே ஸ்டே பண்ணி படிச்சேன். ஜமுனாமுத்தூர் ஃபாரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ வந்து நான் 12த் முடிச்சுட்டு 1 வருஷம் ட்ராப் அவுட்டு. அ எப்படி போறது? என்ன காலேஜ் சேர்றது? என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சு. கைட் சரியா பண்றதுக்கு யாரும் இல்ல. ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் தான். ஃபேமிலி அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. சரி, எனக்கும் வந்து சின்ன வயசுல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கை அடிபட்டது. அந்த மாரி விளையாட்டுத்தனமா மரத்துல ஏறி பழம் பறிக்கிற சாக்குல கிள உடைஞ்சு கீழ விழுந்து கை அடிபட்டுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, போறதுக்கு சரியா ரோடு வசதி இல்ல, சரியா ஹாஸ்பிட்டல் இல்ல, கூட்டு போறதுக்கு யாரும் இல்லன்றதுனால, வீட்லயே வந்து ஏதோ இருக்கிற மருந்து வச்சு கை கட்டுனாங்க. கட்டி ஒரு நைட் விட்டுருந்தாங்க. ஆ மறுநாள் அத அவுத்து பார்க்கும்போது கை ரொம்ப அழுகி போயிருந்துச்சு. எதுவும் எண்ணமே பண்ணவே முடியல. கைய அசைக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே போனோம். அதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு பார்க்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷன்ல லாஸ்ட்டா வந்து கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு எப்போனா அது கரெக்ட்டா வந்து சம்மர் லீவ்ல தான் அந்த மாரி நடந்துச்சு. ம அடுத்த வருஷமே வந்து ஸ்கூல் ஓப்பனிங்கு. ஃபர்ஸ்ட்டு நாள் போகும்போது மறுநாளே வந்து நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். 4த் ஸ்டாண்டர்டு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி குடுத்தாங்க. மறுநாள் வந்து சரி எத்தன நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எழுதி குடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதில வந்து நாமளே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானா வந்து ட்ரை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லயே வந்து நானே அதுக்கப்புறம் வந்து எழுத ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து இதிலயே வந்து எல்லாமே எழுதுவேன். அப்புறம் இது எக்ஸாமு ஃபுல்லாவே வந்து நானே எழுதுவேன். யாருமே வந்து சப்போர்ட் கேட்க மாட்டேன். என்னால முடிஞ்ச வேலையே எல்லாமே வந்து நானே செய்வேன். யாரையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். முடியாத வேலை மட்டும் தலை வார்றதா இருக்கட்டும், ட்ரெஸ் துவைக்கிறதா இருக்கட்டும், அம்மா, அண்ணி இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க என்ன. நல்லா பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். +2 முடிச்சுட்டு 1 வருஷம் ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து, எங்களோட மேத்ஸ் டீச்சர் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க என்ன. "ஏம்மா நீ படிக்கல? உன்னோட லைஃப் வந்து படிப்புல மட்டும் தான் இருக்கு. படிப்பு இல்லன்னா உன்னோட வாழ்க்கை இல்ல." அப்புறம் எங்களோட மேத்ஸ் டீச்சர் தான் வந்து சஜஷன் பண்ணாங்க அகரம். என்ன கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு லெட்டர் இப்படிதாம்மா எழுதணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி, "இத போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுமா" அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அகரம்ல இருந்து கால் வந்தது. இந்த மாரி "உனக்கு சத்யபாமா காலேஜ் கிடைச்சிருக்குமா. பிஎஸ்சி மேத்ஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டாங்க. நானும் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் தான் கேட்டிருந்தேன். எனக்கு மேத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. லாஸ்ட் செம் எக்ஸாம் முடிக்கிற டைம்ல தான் வந்து அகரம் நமது பள்ளி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அகரம்லேருந்து குரூப்ல போட்டிருந்தாங்க. சரி எங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ஜவ்வாது மலை அப்படிங்கிறதுனால, ஓகே நம்மளோட ஊரு தானே, நம்மளோட வில்லேஜ் நாம முன்னாடி போய் நிப்போம் அந்த இடத்துல. ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா, ஓராசிரியர் பள்ளி தான் இருப்பாங்க. சரி அந்த இடத்த வந்து நம்ம நிரப்பணும். பசங்களோட கற்றல் திறனையும் மேம்படுத்தணும். ட்ராப் அவுட் அதிகமா இருப்பாங்க. மைக்ரேஷன் அதிகமா இருப்பாங்க. அவங்களையும் வந்து நம்ம ரிட்டன்ஷியல் கொண்டு வரணும். அங்க ட்ரெய்னிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து 2023ல வந்து ஜாயின் பண்ணோம். என்னுடைய பேர் பன்னீர். நான் வந்து கல்லாத்தூர் கிராமம், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம், ஜவ்வாதுமலை ஒன்றியம், ஜமுனாமுத்தூர் தாலுகா, பட்டறைக்காடு போஸ்ட்டு, கல்லாத்தூர்ன்ற கிராமத்தில் நான் இருக்கேன். நான் வந்து இப்போது டிசிஎஸ்ல டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ என்னென்னா, எனக்கு வந்து அப்பா இல்லை. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 6 பேர். நாங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எனக்கு அண்ணாவும் நடு அண்ணாவும் தான், 2 அண்ணா தான். எங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே எங்களுக்கு வெளியே போயிட்டு போர் வேலை செய்கிறது, இந்த இரும்பு தூக்குறது, பருத்தி வேலை செய்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு அண்ணாவில் காசு கொடுப்பாங்க. அம்மாவும் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு செஞ்சு எங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு சாப்பாடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குண்டா சோறு தான் இருக்கும். இந்த குண்டா சோறு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் சாப்பிட்ணும், அண்ணனும் சாப்பிட்ணும், தம்பி, நான், அம்மா, பாட்டி எல்லோரும் சாப்பிட்ணும்.
எனக்கெல்லாம் எங்கள் அம்மா நைட் டைமு ஒரு உண்டை சோறு கொடுப்பாங்க, ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன குண்டா சோறில். இதெல்லாம் எனக்கு நான் நிறைய டைம் எனக்கு பத்தாமையே நான் முத்தின்னு அழுவுற மாதிரியாக நான் பேசியிருக்கேன். எனக்கு சாப்பாடு பத்தலைன்னு கூட நான் படுத்து தூங்கியிருக்கேன். அப்புறம் மழை பெய்யும் போதும் ஒரு பெட்ஷீட் இருக்காது, நான் இந்த வாரத்தில் கூட படுத்திருக்கேன். அப்போ மஞ்சள் பில்லு இருந்தது, இந்த வாரத்தில் கூட படுத்து இருந்திருக்கேன். அங்கங்கே ஒழுவும், ஒரு ஒரு பிட்டு துணி கூட அவ்வளோ இருக்காது. அங்கங்கே தட்டு வச்சா அந்த தனி ஒழுவுறத எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப சூழ்நிலை மாதிரி போச்சு. அப்பா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறந்துட்டார். அப்போ நாங்கள் ஒருத்தர் கூட யாருமே படிக்கலை. அண்ணாவில் வந்து அந்த இது பருத்தி வேலைக்கு போகிறது, போர் வேலைக்கு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அம்மா தான் முக்கியமான மெயின் ஸ்ட்ராங்காக அம்மா தான். ஒரே பிடிவாதமாக பசங்க இருக்காங்க, பசங்களுக்காக வாழலான்னு சொல்லிட்டு அம்மா எங்களுக்காக வாழ்ந்தாங்க. என்னை வந்து நான் இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு மேலேயே இருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா யாருமே இங்கே யாரும் படிக்காதவங்க, படிக்காதவங்க, மெயினாக வந்து வெளி உலகம் என்னன்னு கூட தெரியாத ஆளுங்களே இருக்காங்க. நம்ம ஊர்லேயே கேரளா கர்நாடகா போகாத ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாருமே படிக்க சொன்னாலும் படிக்கிறதில்ல. ஏன்னா அவேர்னஸ் இல்லை, அது கரெக்டான ஒரு வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழி இல்லை. எனக்கு வந்து அம்மா வந்து என்னை வந்து 1வது வந்து பக்கத்து ஊரில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டறைக்காடு என்ற ஊரில் வந்து சேர்த்து விட்டாங்க. அங்கே வந்து 5வதுலேருந்து நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் நான் படித்தேன். புஷ்பராஜின்னு ஒரு சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் மூலயமா எனக்கு வந்து அங்கே எங்கள் ஜவாதுமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு கிறிஸ்டின் பீப்புள் வருவாங்க, செங்கல்பட்டு காஞ்சிபுரம். அங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு, ஒரு சில ஸ்நாக்ஸ் கொடுக்கறதால இருந்தாங்க. இந்த பசங்க ரொம்ப டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க, இந்த பசங்க வெளி உலகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட கேட்டு எங்களை சார் வந்து ஹெச்எம்முக்கு தெரியாமல் எங்களுக்கு டிசி கொடுத்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை சென்னைக்கு அனுப்புனாங்க. சென்னையில் போய் அங்கே ஃபாதருங்க மூலிமா நாங்கள் படிச்சுங்க. அங்கேயே நிறைய பேர் படித்தாங்க, ஒரு சில பசங்க நின்றுட்டாங்க. நான் மட்டும் அவங்களுடைய ஹெல்ப் மூலிமா நான் படித்து முடித்து 10th வரைக்குமே நான் வந்தேன். எல்லா டீச்சர்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் நான் நல்ல பேர் தான் எடுத்தேன். ஸ்கூலு எஸ்பியில் இருந்திருக்கேன். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட 373 மார்க் எடுத்தேன் 10th. அதுக்கப்புறம் 11th 12th வந்து எனக்கு ஹாஸ்டலில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஹாஸ்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் வச்சுப்பாங்க, 8வது வரைக்கும் தான். ஆனால் எங்களை வந்து பாவப்பட்டு 10வது வரைக்கும் எங்களை படிக்க வச்சாங்க. நெல்சன் சார், பர்னபாஸ் ஐயா, அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஐயாங்க தான் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வழி தெரியாமல் நானே தனியாகவே போயிட்டு ஃப்ரெண்டுங்க மூலிமா சேலத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன். ஆனால் அங்கே வந்து திடீர்னு அம்மாவை கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு நான் மறுபடியும் ஊருக்கு எங்கள் மாமா இருக்காங்க, லலிதா சின்னமுத்து, அவங்களுக்கு கால் பண்ணி என்னை எப்படியாவது காலேஜ் இது 11th 12th சேர்த்து விட்றீங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம், வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன 11th 12th ஜமுனா மருத்துவரில் வந்து வனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஜமுனா மருத்துவரில். அந்த ஸ்கூலில் நான் படித்தேன். அவங்க இதில் கூட ஹாஸ்டல் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் எங்கள் அத்தை வீட்டில் தான் தங்கி, அவங்க தான் ஹெல்ப் பண்ணி அவங்க மூலிமா நான் தங்கி படிச்சிருந்தேன். அப்புறம் ஹாஸ்டல் கிடைச்சிது. அங்கே நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் இதுதான் அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் எடுத்தேன். நான் வந்து 12th 1032 மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க்கு. அந்த டைமு நான் 2016 முடித்தேன். அந்த டைம் நான் முதலமைச்சர் கையால் ஒரு 50,000 வாங்கினேன். அந்த டைம் அம்மா ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, அண்ணனுக்காலமும் எதுவும் தெரியாது, தம்பிக்காலமும் எதுவும் தெரியாது. நான் தான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் லைட்டு உடம்பு சரியாக ஆனதுமே நான் சென்னை கிளம்பிட்டேன். சென்னை போயிட்டு எங்கள் ஐயா வளமா பழையபடியே ஐயா வளமா போய் பார்த்தேன். ஐயா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காலேஜ் எப்படியோ வாங்கி கொடுக்கணும். நான் சென்னை குருநானக் காலேஜில், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில், இந்த ஒரு சில காலேஜில் கேட்டதுக்கு 40,000 கட்டுற மாதிரி இருக்கும், 20,000 கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை. 3 நாள் வந்து நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததால் எங்கள் ஃப்ரெண்டு காளியப்பன் மாரிமுத்து வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை நீ கொஞ்சம் மார்க் எடுத்திருக்க, உனக்கு அப்பா இல்லை, வேறு உனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரும் இல்லை, நீ என்ன பண்ணுற ஒரு சின்ன ஒரு பேனர் அடி, இது பெருமை கேட்கலடா, அது மூலியமாச்சும் உனக்கு ஒரு ஹெல்ப் வரல, யாராவது படிக்க வைக்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பேனர் வந்து பட்டறைக்காடு பக்கத்து ஊர்லேயும் மெதின்ற ஸ்டாப், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ரோட்டுக்கு பக்கத்தில் ஊராட்சி நடுநிலை பள்ளி இருக்குது, அங்கே பேனர் கட்டியிருந்தாங்க. அந்த பேனர் கட்டி முடிச்சுட்டு பேனர் அவுத்துட்டாங்க. ஆனால் அந்த கொம்பை மட்டும் எடுக்காமல் விட்டாங்க. அந்த பேனர் கட்டின கொம்பை எங்கன்னா அந்த பள்ளியில் ஸ்கூலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொம்பை வந்து சார் பார்த்துட்டு ஏன் ஸ்கூல் திறக்கும் போதும் இந்த கொம்பை ஏன் நட்டு இருக்காங்கன்னு சொல்லி இருப்பாவோ. அந்த கொம்பு வந்து நட்டதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி அண்ணா வந்து மார்க் எடுத்தார், அதெல்லாம் பேனர் அடித்தாங்கன்னு சொல்லுவோம். இந்த ஊரில் யார் அவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சார் வந்து நான் சென்னையில் இருந்த 3 நாளும் இங்கே வந்து சார் 3 நாள் குமரகுரு சாரோட பேர், அவர் 3 நாள் வந்து அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காங்க, தம்பி அங்கே பண்ணிடுறேங்க நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 3 நாள் இது பண்ணிவிட்டு
கடைசியில் காலேஜ் கிடைக்கலாமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவா எங்கள் தம்பி எங்கள் அம்மாவெல்லாம் அழுந்தாங்க. டவரு கிடைக்காது, இந்த மாதிரி எங்காவது ஒரு இடத்துல டவரு பிடிச்சிருந்தா பேசுவாங்க. ஃபோன் பண்ணி அழுந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது சாமி பார்த்து அளவா அப்படின்னவா நானும் அழுந்துட்டு அப்படி அழுவும் போதுமே சார் வந்துட்டு இருக்கார் நம்ம வீட்டான வந்து யாரும்மா பன்னீரை பேசுகிறாருன்னு சொல்லி குமரகுரு சார் நான் பார்த்துக்கிறேன், அவங்க எல்லா படிப்பு சொல்லுவோம், நானே பார்த்துக்கிறேன், எல்லாமே ஒரு வழி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, நான் நல்லா இது பண்ணி வரோம், கண்டிப்பாக பெரிய ஆளாக வரோம்னு சொல்லி அவருடைய பிளஸிங்கால் நான் வெளியே நான் அவருக்காக வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. மகாலட்சுமி டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க அந்த டீச்சர் மூலிமா சாரு தான் மெயின். அவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொல்ல லெட்டர் எழுதிட்டு அகரம் கால் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ண கொஞ்ச நாளைக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அம்மா நானெல்லாம் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஒரு 3 டைமு. அதுக்கப்புறம் எனக்கு பிபிஏ கொடுத்துருந்தாங்க. டைரெக்டாக எனக்கு வேலூர் விஐடி கிடச்சிது, வேலூர் விஐடி யூனிவர்சிட்டி கிடச்சிது. அது ஒன்று. இன்னொன்று வந்து எனக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா கிடச்சிது. இன்னொன்று வந்து விஐடி யூனிவர்சிட்டியும் டைரெக்டாக வருஷம் ஒரு 2 பசங்களை படிக்க வைப்பாங்க ஒரு மாவட்டத்துலேயும், அங்கே கேர்ள் ஒன்று பாய் ஒன்று. அதுலேயும் நான் செலக்ட் ஆனேன். ஏன்னா நான் 12th சார் ஒருத்தர் குமரன் சார் அப்ளை பண்ண சொல்லியிருந்தார், அதுக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அகரம் மூலிமா நான் விஐடிக்கு வந்துடுறேன்னு சொல்லி அகரம் மூலிமா விஐடிக்கு போனேன். அங்கே போய் எனக்கு என்னவெல்லாம் வீட்டில் அனுபவிக்கலையோ, என்னெல்லாம் சாப்பாடு இல்லையோ, என்னெல்லாம் எனக்கு எந்தெல்லாம் இது இல்லையோ, அங்கே கடவுள் வந்து ஒரு சொர்க்கத்தில் விட்ட மாதிரி இருந்தது. சாப்பாட்டுலேருந்து பார்க்குற பிளேஸ்லேருந்து பல நாடு பசங்க படித்தாங்க, பல மொழி பேசுகிற பசங்க படித்தாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் எனக்கு ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் முதற்கொண்டு அகரம் மூலிமா டச் வச்சுக்கிட்டு அவங்க மென்டர் மாதிரி எங்களை அடிக்கடிக்கு மீட்டிங் வைக்கிறது, ஒரு ஷெட்யூல் போட்டு ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறது, எங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது ஒரு பயமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட கூப்பிட்டு அகரம் பசங்களை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துறது, ஊக்கப்படுத்துறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊர்லேயே பட்டதாரி நான் தான், வீட்லேயும் பட்டதாரி நான் தான். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சென்னையில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டிசிஎஸ்சில் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கான முழுமையான காரணம் அகரம்.